தாலி பாக்கியம் நிலைக்க பெண்கள் நள்ளிரவு கடைபிடிக்கும் ரகசிய விரதம். புகுந்த வீட்டிற்கு போகும் பொழுது அன்னிகளிடம் ஔவையார் நோன்பு விரதம் மகிமையுமே சொல்லிட்டு போயிருக்கா. அவர்களும் விரதம் இருக்க விநாயகர் அருளால் செல்வமும் கிடைச்சிருக்கு. விரதம் இருக்கக்கூடிய முறை பற்றியும் பார்க்கலாம். ஔவையார் விரத நாளன்று பெண்கள் அதிகாலை எழுந்து எண்ணெய் தேய்த்து மஞ்சள் பூசி குளித்து விரதம் மேற்கொள்ள வேண்டும். அன்று இரவு 12 மணிக்கு விரதம் இருக்கும் பெண்கள் ஒன்று கூடுவர். அப்போது வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் அனைவரும் வெளியே சென்று விடுவார்கள். அவர்கள் இந்த விரதத்தை பார்ப்பதற்கு அனுமதியும் கிடையாது. சிறுவர்கள் கூட இந்த விரதத்தின் போது வீட்டில் இருக்க அனுமதி கிடையாது. விரதத்தின் போது உப்பு சேர்க்காத பச்சரிசி மாவினால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய கொழுக்கட்டையை மாவாக பிசைந்து நீராவியில வேக வைத்து அதை நெய்வேத்தியமாக படைத்து அதில் கொஞ்சம் வேப்பிள்ளை, புளிய இலை, புங்க இலைகளை பரப்பி அதில் படைத்து சாணத்தால் பிள்ளையார் செய்து வணங்க வேண்டும். நள்ளிரவுல நடத்தப்படக்கூடிய இந்த வழிபாடு வயதான சுமங்கலி பெண்ணின் தலைமையில நடைபெறும். அப்போது அந்த பெண் ஔவையாரின் வரலாற்றை, செவ்வாய் பிள்ளையார் கதையை மற்ற பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்வர். கொழுக்கட்டை மாவினால் தயாரித்த விளக்கில எண்ணெய் ஊற்றி பூஜையின் போது விளக்காக பயன்படுத்துவார்கள். பின்னர் வயதான பெண் ஒரு வட்ட பாத்திரத்துல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தண்ணீரில் தன்னுடைய தாலி சரட்டை காட்டுவாள். தண்ணீரில் தெரியக்கூடிய பிம்பத்தை மற்ற பெண்கள் அனைவரும் கும்பிடுவார்கள். பிரசாதமாக வழங்கப்படக்கூடிய கொழுக்கட்டைகளை பெண்கள் மட்டுமே சாப்பிடுவார்கள். ஆண்களுக்கு கொடுக்க கூடாது என்பதுதான் ஐதீகம். பூஜை பொருட்களை ஆற்றில் கரைத்து விடுவார்கள். ஆற்றிலிருந்து திரும்பும் போது நிறைக்குடம் நிறைய தண்ணீர் எடுத்து வருவர். விரதத்தின் போது வைத்திருக்கக்கூடிய பிள்ளையாரை நெல் யானைக்குள் தனியாக வைத்து விடுவார்கள். ஆற்றிலிருந்து திரும்பும் போது நிறைக்குடம் நிறைய தண்ணீர் எடுத்து வருவர். விரதத்தின் போது வைத்திருக்கக்கூடிய பிள்ளையாரை நெல் பானைக்குள் தனியாக வைத்து விடுவார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த விரதம் பிரசித்தி பெற்றது. ஔவையார் விரதம் மேற்கொண்டு விநாயகர் அருளை பெறுவோம், வாழ்வை வளமாக்குவோம்.